வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவ்யூ இன் தமிழ். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராக்கர்ஸ் சம்மந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து ஒரு டிஸ்கஷன் வீடியோ தான். 30 மல்டி கலர் ஷார்ட் உடைய ரிவ்யூவை தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் டெஸ்டிங் எதுவும் பார்க்கல, நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் யாரையாச்சும் கேட்டு பாருங்களேன், 30 ஷார்ட்டில் ஒரு நல்ல பிராண்ட் சொல்லுங்கள் அப்படின்னா கொஞ்சம் தயங்கி தான் சொல்லுவாங்க. இல்லை தெரியல, அந்த பிராண்ட் நல்லா இருக்குது, இந்த பிராண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா யாராலுமே வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல முடியாது. யாருமே வந்து அந்த கன்சிஸ்டன்சியை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு 3 மந்த் முன்னாடி நம்ம ஒரு பிராண்டை போட்டிருப்போம், நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம அது போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது அந்த பிராண்டு தானா அப்படின்ற ஒரு சந்தேகமே வந்து நமக்கு வரும். ஸோ இந்த சந்தேகத்திற்கான பதிலை உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக ஓரளவுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ லாஸ்ட்டு 1 இயரில் நீங்கள் தொடர்ந்து ஒரு பிராண்டுடைய குவாலிட்டியை வந்து பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த பிராண்டை வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். பொதுவாக 30 ஷார்ட்டை எல்லாருமே வந்து எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் ரேஞ்சு ஒரு 240, 250, 260 தான் தாராளமாக வந்து அந்த பிராண்டை வந்து வாங்கிடுறாங்க. அதாவது அது சின்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஓரளவுக்கு வெல் நோன் பிராண்டாக இருந்தாலும் சரி. நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுற பிராண்ட் எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 250 to 320ன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பிராண்ட்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரைஸ் கம்மியில் வந்து 30 ஷார்ட் வாங்கினீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கலர்ஸ் வந்து வராது, ஹைட்டு போகாது, 2-3 பேட்டர்ன் தான் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஒரு 300 ரேஞ்சில் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் கிடைக்கும். ஒரு 4-5 பேட்டர்ன் இருக்கும், ரெட்டு, க்ரீனு, ரெட் அண்ட் க்ரீனு, எல்லோ. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் டிஸ்பிளேயில் வந்து வரும். ஹைட் வந்து உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும். ஸோ 30 மல்டி கலர் ஷார்ட்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப ப்ரைஸு மட்டும் முக்கியம் இல்லை, அதோட குவாலிட்டி, பிராண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சியாக வந்து அவங்களுடைய குவாலிட்டி வந்து நல்லா இருக்கா அப்படின்றத வந்து டபுள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் கொடுங்க. ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கஸ்டமர்ஸ்கிட்ட பேட் நேம் உங்களுக்கு வரும். ஸோ ஏன்னா அஃபெக்ட் ஆக போகிறது எண்ட் யூசர்ஸும் சப்ளையர்ஸும் தான், அதாவது ஷாப்ஸ் ஓனர்ஸும் தான் வந்து அஃபெக்ட் ஆக போகிறீங்க. ஸோ கம்பெனி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெருசாக இதனால் வந்து அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. ஸோ நம்ம தான் வந்து கஸ்டமரை ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம தான் வந்து கஸ்டமரை வந்து லாஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் லாஸ்ட் ஒரு 1 இயரில் நீங்கள் பார்த்த 30 ஷார்ட்டில் இந்த பிராண்ட் நல்லா இருக்குப்பா, இல்லை ரீசெண்டாக வந்த 30 ஷார்ட்டில் இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சஜஷன் வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் லாஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் வந்து நான் கண்டினியூஸாக பார்த்ததில் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு கேரண்டியாக சொல்லலாம் அப்படின்னா கற்பகராஜா ஃபயர்வொர்க்ஸ் வின்னர் பிராண்டுடைய மல்டி ஷார்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இதில் அந்த கிராக்லிங் வந்து உங்களுக்கு வருது. ஒரு 30 ஷார்ட்டில் வந்து ஒரு 2 இல்லை 3 கிராக்லிங் வந்து வருது. பொதுவாக வந்து இப்போல்லாம் 30 ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராக்லிங் அப்படின்றதே வந்து வரதில்லை. ஓகே, அடுத்தது சொல்லணும் அப்படின்னா செல்லம் ஃபயர்வொர்க்ஸ், இது கூட வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த 2 பிராண்டு தான் இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை, நான் பார்த்ததில் ஓரளவுக்கு அந்த ரெகுலர் ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குது. மற்றபடி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. நம்மளுமே வந்து 30 ஷார்ட் டெஸ்டிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 பிராண்டுடைய டெஸ்டிங்ஸ் வந்து போட்டிருப்போம். ஏன்னா லாஸ்ட்டு வந்து ஒரு 4 இயர்ஸில் வந்து நிறைய 30 ஷார்ட் டெஸ்டிங்ஸு ப்ளஸ் வந்து ஷாப் டூரோடைய டெஸ்டிங்ஸ்லேயும் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதெல்லாமே வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. நிறைய இருக்குது நல்ல டெஸ்டிங்ஸு, அந்த டிஸ்பிளேலாம் பக்காவாக இருக்கிற பிராண்ட்ஸ்லாம் இன்னுமே வந்து கூட இருக்குது. அது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியாக ஓகே தொடர்ந்து வந்து நல்லா இருக்குது அப்படின்ற ஃபீட்பேக்கில் வந்து என்னோடய அப்சர்வேஷனில் இந்த 2 பிராண்ட் வந்து ஓகே அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து நான் டாப் பிராண்டுக்கு போகலை, ஓகேங்களா. அந்த ப்ரைஸ் ரேஞ்சு ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி ஒரு 320க்குள்ளே இருக்கிற பிராண்ட்ஸை தான் வந்து நான் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.